காலை உணவு திட்டத்துக்கு பேரை வந்து காமராஜர் காலம் மாத்தினாங்க. இப்படி தொடர்ச்சியா ஒவ்வொரு திட்டத்துக்கான பேரை மாத்திட்டே இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து உருப்படியாக எதுவும் செய்யவில்லை. செய்வதற்குரிய எந்த திட்டமும் கையில் இல்லை. காரணம், இவர்களுக்கு ஆட்சிக்கு வருவோன்ற நம்பிக்கையே இல்லை. ஏதோ ஒரு குருட்டாந்தசியாக ஆட்சி வந்துடுது. அதனால் ஆட்சி நடத்துகிறதுக்கு எந்த விதமான திட்டமும் இல்லை. அவரிடத்தில் எந்த விதமான ஒரு யோசனையும் இல்லை. ஆகவே எப்படியோ ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்துட்டாங்க. விபத்தின் காரணமாக வந்த காரணத்தினால் இந்த 2 மாத காலமாக ஒன்றுமே செய்ய முடியல. ஒவ்வொரு பேராக மாற்றிக்கிட்டு இருக்காரு. சட்டசபையில் கூட பேசும்போது சொன்னார், அப்பாவை காணோன்னு. இப்போ அப்பாவை ஒவ்வொரு திட்டத்திலையும் மக்கள் பார்க்குறாங்க. பேர் மாற்றினார், விடியற் பயணம்னு மாற்றினார். அந்த விடியற் பயணத்தை விடியல் என்று எடுத்துட்டாரு. மகளிர் பயணம் ஏற்கனவே மகளிர் பேருந்துன்னு ரொம்ப காலந்தரமாக இருக்குது. காலங்காலமாக இப்போ தமிழ்நாட்டார் போக்குவரத்து கழகத்தில் மகளிருக்குன்னு தனி பஸ் இருக்குது. அதனால் அதை மாற்றினார். இப்படி ஒவ்வொரு பேராக மாற்றினார். காலை உணவு திட்டம், தளபதி மு.க. ஸ்டாலினுடைய பெயர் உலகம் பூரம் புகழ்பெற்றது. இதை பார்த்து கனடாவிலும் மற்ற வெளிநாட்டிலே கூட இதை பின்பற்றினார்கள். ஆக இந்த திட்டம் மக்கள் மத்தியிலே போய் சேர்ந்திருக்கிறதுன்றதுனால அதில் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை வச்சிருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் காமராஜர் விரோதி அல்ல. ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார் என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியும். சாப்பிடும்போது கூட கலைஞருக்கு தளபதி கொடுத்தது தளபதி சாப்பாடு, தலைமை சாப்பாடுன்னு தான் சாப்பிட்ற குழந்தைங்க சொல்லுது. அதனால் ஒரு திட்டத்தினுடைய பெயரை மாற்றுவதால் அவரை மறைத்து விடும் என்று கருதினால் அதை விட முட்டாள்தனம் வேறு ஒன்றுமே கிடையாது. காரணம், பழமொழி சொல்லுவாங்க, ரோஜாவை எப்பெயரிட்டாலும் அதனுடைய புகழ் மாறாது வந்தாது. அதுபோல தளபதி மு.க. ஸ்டாலினுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் மக்கள் மத்தியிலே இன்னைக்கு நிற்குது. அவருடைய பெயரை தான் சொல்றாங்க. அது நாள் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, அந்த நாள் முதல்வன் திட்டத்தால் தேர்தல் முடி வந்த பிறகு ஒரு ஆட்டோக்காரங்க டிவியில் பேட்டி கொடுத்ததான் நான் பார்த்தேன். இந்த திட்டத்தினால என்னுடைய பையன் படித்து பிரான்ஸில் இன்றைக்கி வேலை செய்கிறான் என்று தளபதி நினைவு கூர்ந்து கண்ணீர் வடிக்க சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தினுடைய பயணம் மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். அதே போல் இந்த தாய்மானவர் திட்டம் என்பத பெயர் எவ்வளோ உன்னதமான பெயர். இது யாருக்கு கொடுத்தாங்க? இதுவரையில் தமிழ்நாட்டில் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கல. திமுக சார்பில் இப்படி வந்தவொடனே நாங்கள் செய்வோம்னு சொல்லலை. ஆனால் ஒவ்வொன்றையும் தளபதி மு.க. ஸ்டாலின் பார்த்து பார்த்து செய்தார். அதே போல் 75 வயதுக்கு மேற்பட்ட மூதாதையர்கள் ரேஷன் பொருட்களை போய் கியூவில் நின்று கடையில் நின்று வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்களால் முடியாது என்கிற காரணத்தினால் அந்த திட்டத்தை தாய்மானவர்கள் பெயர் சூட்டி வீடு தேடி முதியோர்களுக்கு ரேஷன் வழங்க திட்டத்தை கொடுத்தாங்க. முதல்ல 75 வயசு வச்சார், அப்புறம் 70 குறைத்து 65 வயது வரையில் குறைத்து அது இன்றைக்கு பல தாய்மார்கள், வயசானவங்க, யாருடைய குழந்தை குட்டி இல்லாதவங்க வெறும் ரேஷன் கார்டு மத்திய நம்பி இருக்கக்கூடியவர்கள் தான் வீடு தேடி கதவு தட்டி கொடுத்த போது எல்லோரும் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல வறுமை கோட்டு கீழே இருக்கிற